கதைகேளு கதைகேளு சுகமான கதைகேளு. வணக்கம். ஓம் நமச்சிவாய. இன்னைக்கு நம்பிக்கை நம்பிக்கை என்பது நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய அவசியம் அப்படின்றதுக்காக ஒரு கதை. என்ன கதை அப்படின்னா, உங்களுக்கே தெரியும், மாபெரும் வீரன் அலெக்சாண்டரை பற்றி தெரியாதவங்களே இல்லை. அந்த அலெக்சாண்டர் ஒரு நாளாக அப்படி கேப்சர் பண்ணிகிட்டே வந்தார். அப்படி வரும்போது பாரசீக நாடுன்ற நாட்டுக்கு வந்தார். அந்த நாட்டுக்கு வந்தோடனே அவர் நோய் வாய்ப்பட்டார். அந்த நாட்டிலேயே இருக்கிற ஒரு நோய். அவர் கூட வந்திருந்தாங்க. அந்த வைத்தியர்களாக எவ்வளோ வைத்தியம் பண்ணி அவருக்கு சேரவே இல்லை. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய நோயாக அது. அப்போ அந்த பாரசீக நாட்டில் ஒரு வைத்தியர் கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்தோன்னா அவர் இவரை செக் பண்ணி பார்த்தாரு. பார்த்துட்டு சரியாயிடும், பயப்படாதீங்க, ஆனால் நான் பச்சை எலும்பு நான் தயார் பண்ணி கொண்டு வருவேன், 2 நாள் ஆகும், அது வரைக்கும் நீங்கள் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாரசீக வைத்தியர் போயிட்டார். உடனே எல்லாருக்கும் இஷ்டம் கிடையாது, எதிரி நாட்டில் இருக்கிறவங்க மேலே எப்படி நம்பிக்கை வைக்கிறது. ஆனால் அலெக்சாண்டர் சரி அவர் வர வரைக்கும் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு காத்திருந்தார். அவர் வரத்துக்கு முன்னால் ஒரு கடிதம் வந்தது இவருக்கு. யாருக்கு? அலெக்சாண்டருக்கு. என்னன்னு அதில் எழுதியிருக்குன்னா, எதிரி நாட்டிலேருந்து வர வைத்தியர் உங்களுக்கு மருந்து கொண்டு வரல, அவர் விஷம் கொண்டு வரார், அதனால் அதை குடிக்காதீங்க அப்படின்னு லெட்டரில் எழுதி அந்த கடிதத்தில். அதை படிச்சுட்டு பேசாமல் வச்சுட்டார், யார்கிட்டையும் சொல்லலை. அப்புறம் என்ன பண்ணார், அந்த வைத்தியர் வந்தார். வைத்தியர் மருந்தை கொடுக்குறாரு. அரசு, இந்தாங்க இந்த மருந்தை குடிங்க, உங்கள் உடம்பு சரியாயிடும். இவர் எந்த விதமான தயக்கம்னா அந்த மருந்தை வாங்கி டபுக்குன்னு குடிச்சிட்டோன்னே அதுக்கப்புறம் குடித்த பின்னால் அவருக்கு வந்த கடிதத்தை எடுத்து வைத்தியர்கிட்ட கொடுக்குறாரு. இதை பாருங்கள். அவர் அதை படித்து பார்த்து கண் கலங்கி நிற்கிறாரு அந்த வைத்தியர். அதாவது எதிரி நாட்டு மன்னனாக இருந்தாலும் என் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கிறீங்க, நீங்கள் வச்ச நம்பிக்கையே உங்களுடைய காப்பாற்றிடும் அப்படின்றார். ஏன்னா அந்த வைத்தியர் உண்மையான மருந்து தான் கொடுத்துருக்குறாரு, சரிங்களா? அப்போ அந்த கடிதத்தில் இப்படி எழுதியிருக்கு, அதை நம்பி அதை குடிக்காம இருந்தாருன்னா அவர் உயிருக்கு ஆபத்தான நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பார். இது எது கேட்குறேன்னா, அப்படியேப்பட்ட மாவீரன் அலெக்சாண்டரை நம்பி ஒரு காரியத்தை பண்ணார். அதனால் நாமளும் எந்த விஷயமா இருந்தாலும் நம்பிக்கை வைத்து செய்யுங்க, இது நடக்கும். லாட்ரி டிக்கெட் வாங்குகிறோம், எனக்கு தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிக்கும்ன்ற நம்பிக்கை வைத்து தானே வாங்குகிறோம். அப்படி அடிக்கலை உடனே நம்ம அதை திட்டுறோமா? இல்லை, அடுத்த வாட்டி வாங்கி ட்ரை பண்ணுறோன்னு இருக்கோம் இல்லையா? எல்லாமே நாளைக்கு இருப்போம் அப்படின்ற நம்பிக்கை தான் இன்னி நம்ம திட்டம் போடுறோம். நாளைக்கு எழுந்தோடனே அப்படியே அதில் செய்யணும், என்னை பற்றி நான் சொல்கிறேன்பா, உருளைக்கிழங்கு வறுவல் செய்யணும், நல்லா சாப்பிடணும் அப்படின்னு. நாளை நாம் இருப்போம் என்ற நம்பிக்கையில் தான் மனிதன் வாழ்கிறான். மனிதனுடைய நம்பிக்கையில் தான் மனிதனுடைய வாழ்க்கை இருக்கிறது, சரிங்களா? நாளை மீண்டும் வேறு கதையோடு சந்திப்போம். வணக்கம்.